இந்த அம்மா கிட்ட நெருங்கி பேசக்கூடாது, தவறான வார்த்தை பேசக்கூடாது. ஒரு வயசு சொல்றேன் அம்மா மாதிரி நடினா அந்த உடனே நீ மலைக்கு போய் ஒழுங்க வண்டினா
மலைக்கு போனோம்னா காய்ச்சி பணம் எடுத்து போவோம். காய்ச்சி பணம் எடுத்து போவோம். இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்தாந்து பயணியில கொடுத்துட்டு எல்லாம் சும்மா தான் வருவான். சீராமத்து பயணியில கொடுத்துட்டு பொம்மாலட்டு போய் மூடி விட்டு வருவான். தேவையா போனா பயணினா தேடி கம்மா பெருமா வாழ முடியாது. அங்க பஞ்சாமரத்தை வாங்கினேன் ஒட்டி அடிச்சுக்கினேன் சும்மா தான் வரணும். அதனால அந்த அம்மாவா நம்ம வந்த வகுத்து பொழுப்புக்கு நம்ம கிட்ட வேலைக்காக ஒரு பாட்டை பாடி சாப்பாடு கூப்பிடும். சும்மா அழியிருந்தேன் சொன்னியா காது இருக்கா இல்லையா? நான் வந்து ஏழு அம்மா வந்து ஆபரேஷன் பண்ண எல்லாரும் இது எனக்கு முன்ன 2 காது பின்னால 2 காது அதெல்லாம் போகட்டும். சரிமா பாடி வாடி வர வேண்டிய வணக்கம். ஒரு மயில் ஆட வேண்டுமே ஆனால் ஒரு குயில் பாட வேண்டும். நேற்று மைக்கில பாடினா அந்த குயிலுக்கு கோட்டா மாதிரி ஆகி போய் நானா வந்து குயில வந்து அண்ணன் போட்டான். சரிமா நான் பாட வேண்டும் நீ ஆட வேண்டும். ஆமா சொல்லலாமா? மனம் மென்னும் மேடையின் மேலே மனம் மென்னும்
பட்டாளக்கார தீ வாங்கி கொடுப்பா. இன்னும் ஒரு தீ கொடுங்க. வணக்கம் தனக்கழகு வணங்குவது யாவருக்கு அழகு. வணங்குவது யாவருக்கும் அழகு. யாவருக்கு அழகு. தெய்வம் சீரிடில் தெய்வம் ஆளும். ஆமா தெய்வ நம்பிக்கை உடையோர் அதிக பலமுடியும். அதிக பலமுடியோர். ஒரு நாட்டுல தெய்வம் நிறைந்திருக்கிறதுனா அந்த நாட்டிற்கு குறை என்பது வராது. அப்பேற்பட்ட தேனுலாவிய நாடு. ஆமா அப்பேற்பட்ட தெய்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடு அறநெறி தவறாத நாடாக திகழக்கூடிய எனது நாடு இருக்கின்றது. அதுதான் பாஞ்சால தேசம். பாஞ்சால தேசம். ஆமா பாஞ்சால தேசத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்து வரும்படியான சத்தியம் என்று சொல்ல முடியாத சிமாதானத்தில் அமர்ந்து தர்மம் என்று சொல்ல முடியாத செங்கோலை கரத்தில் தாங்கி அரசாட்சி செய்து வரும்படியான பாஞ்சால மன்னன் எங்க அப்பா. உங்க அப்பா பாஞ்சால மன்னன். ஆமா பாஞ்சால மன்னனுக்கு மகளாக இருக்கக்கூடிய பாஞ்சாலி என்று அறிந்தாள். எப்படி பிறந்தன் என்றால் என் தந்தையாக இருக்கக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கு ஆசிரியராக திகழக்கூடிய அதாவது துரோணாச்சாரியாக இருக்கக்கூடிய அவருடைய சத்தியம் செய்து ஒரு சபதம் செய்தார். துரோணாச்சாரி உங்க அப்பா ஒரு குலமானாக்க. ஆமா அவர் சபதத்தின் காரணமாக என் தந்தையர் யாசன் உபியாசி என்று சொல்ல முடியாது முனிவர்களை கொண்டு வந்து பெருத்த யாகத்தை செய்தார். ஆமா அந்த யாகத்தில் நாங்கள் 5 பேர்கள் தோற்றமானோம். முதலாக தானே எங்க அண்ணன் துஷ்டத்வய்மன். ஆமா ஆமா ஆகாயத்தில் ஒரு சொல் அடியாளுக்கு என்ற ஒரு வில் செங்காய் அதாவது வாழை. நீங்க ஒண்ணு நாங்க 5 பேர் தோற்றமானோம். பார்த்தார்கள் நான் யாருக்காக பிறக்கப்பட்டேன்? பெருமானுக்காக பிறக்கப்பட்டேன். ஆனால் ஊரெங்கும் அழுதி பரவி கொண்டிருந்தது. என்ன வசந்தை பாவியாக இருக்கக்கூடிய துரியோதனால் இவர் ராஜாக்கள் வஞ்சிக்கப்பட்டு அரக்கு மாளிகையில் இறந்து விட்டார்கள். அப்படி என்று வளர்ந்து பரவி கொண்டிருந்தார். ஆமா பார்த்தேன். ஆனால் பெருமானுக்காக அல்லவா நான் பிறந்தேன். இவர் ராஜாக்களும் அரக்கு மாளிகையில் இறந்து விட்டார்களாமே அப்படி என்று தெரிவித்தேன். தாத்தா வேதவியாசர் பார்த்தா அம்மா பாஞ்சாலி அப்பா பாஞ்சாலா ஏதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். இவர் ராஜாக்களும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர்கள் எங்கிருந்தாலும் இதோடு இருக்க வேண்டும். அதனால மகளாக இருக்கக்கூடிய பாஞ்சாலிக்கு இச்சா சுயவரத்தை சாடினாயே ஆனால் இவர் ராஜாக்கள் எங்கிருந்தாலும் வருவார்கள். அவன் பிரகாரம் அதாவது அனுமந்தாயின்னு சொல்லும் வில்லை கொண்டு வந்து யார் ஒருவர் அது மச்சந்திரகுரியை அறுத்து அந்த வில்லை வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு பாஞ்சாலியை திருமணம் செய்து வைக்கிறேன். யாரும் வளைக்க முடியாது. அர்ஜுனன் ஒரு ஆளால் மட்டும்தான் வளைக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த 5 பேர் வருவார்கள். அந்த ஆனாளர்கள் அர்ஜுன பெருமா வில்லை வளைப்பார் அப்படின்னு சாட் போயிடும். சுயவரத்தை சாரியா என் தந்தையாக பட்டவர். பல தேசத்து ராஜாக்கள் ஓடி வந்தனர். எத்தனையோ தேசத்து ராஜாக்கள் வில்லை வளைத்து பார்த்தார்கள். வில்லை வளைக்க முடியவில்லை. பார்த்தாரு இந்த வில்லை வளைக்க யாரும் இல்லையா அந்த கும்பல்ல ஒரு ஏழை பிராமணன் இருந்து பார்த்தாரு. எக்குலத்தோடு வேணாலும் இந்த வில்லை வளைக்கலாமா அப்படி என்று கேட்டார். நீட்டி குலத்தாலே தவிர வேறு யார் ஒருவர் வேணாலும் இந்த வில்லை வளைக்கலாம். வேலை செய்யணும் கூலி அப்படின்னு அண்ணன். ஆமா அதன் பிரகாரம் அந்த ஏழை பார்ப்பனன் பார்த்தார். வில்லை வளைத்தார். இந்த பாஞ்சாலியை கரம் பிடித்தார். என் தந்தைக்கு ஒரே வியாபாரம். இவர் ராஜாக்கள் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு தானே நம்ம பொண்ணு நம்ம நினைச்சிருந்தோம். யாரோ ஒரு பாப்பம் கல்யாணம் செய்துட்டானே அப்படியே எங்க அப்பாவும் வியாபாரமா இருந்தாரு. வியாபாரமா இருந்த உடனே சீர்வரிசை அனுப்பி வைத்தார். என்ன சீர்வரிசை? ஒரு தட்டுல பொன்பொருளும் ஒரு தட்டுல ஆயுதம் போட்டாங்க. பார்த்தார்களா இவர் ராஜாக்களும். பார்த்த உடனே 2 பாத்திரத்தை திறந்து பார்த்த உடனே ஆயுதங்கள் இருந்தது அல்லவா? ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்தார்கள். வேட்டி துண்டி எடுப்பான். இது பாப்பானா சத்திரியன பாப்பனு. ஒரு அப்போதே தெரிந்து கொண்டால் என் தந்தையாகப்பட்டவர் வந்திருப்பது பாப்பனர்கள் கிடையாது. வந்திருப்பது இவர் ராஜாக்கள் தான். அப்படி என்று 5 நாள் திருமணம் நடந்து எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் தர்மராயரோடு காண்டோர் இந்திரபுஸ்தத்தில் அங்க குடியிருக்கிறோம். சந்தோஷமா? ஆமா ஏது காரணமோ தெரியவில்லை. சரியான ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சென்று பார்க்க வேண்டும். ஒரு தலால் புதி பாண்டவர் புண்ணியமான
கச்சராயிரத்தில் நல்லாரில் என்னம்மா நீங்க 5 பேர் உட்காந்து என்ன வந்ததை வச்சு அதிகமா வச்சுங்களா? போன வந்து நம்மகிட்ட வச்சுட்டோம் 30 வச்சோம். சைலன் இங்கதான் பாக்குறான். பிறந்தது ஒரு முறை, வளர்வது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. ஒரு மனிதனுக்கு வாழ்வு என்பது 3 முறை. எனக்கு 5 நாள் வாழ்க்கை, நீ உங்களுக்கு எல்லாம் 3 நாள் வாழ்க்கை தான். ஒரு மனிதனுக்கு பிறந்தோம் இருந்தோம் இறந்த 3 நாள் வாழ்க்கை. எனக்கு மட்டும் 5 நாள் வாழ்க்கை. பிறந்தோம் இருந்தோம் ஆண்டோம் அனுபவிச்சு மாண்டோம். 5 நாள் வாழ்க்கை. இவருக்கு 3 நாள் வாழ்க்கை இருக்கலாம், உனக்கு 3 நாள் வாழ்க்கை இருக்கலாம். எனக்கு 5 நாள் வாழ்க்கை. கணக்கு கொடுத்தாலும் 5 கும்பல் வந்து போய் எங்கெங்கயும் இடம் வாங்கிட்டு உட்காந்துருவோம். அப்படி வேறுபட்ட நன்மைகளில் பிறந்து இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இறந்திருக்கக்கூடிய ஐயா வடிவேல் ஐயா அவர்கள் சொர்க்காதிபத்தியம் அடைய வேண்டுமே அப்படி என்று இன்று ஓரிரவு மோட்ச திருவிழா ஐயா அவர்கள் சாலோக சாமீப சாரூப சாகித்யம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதிவை அடைய வேண்டும் அப்படி என்று என் இஷ்டகுல தேவதையை வேண்டுகொள்கிறேன். நன்றி வணக்கம். இந்த ஐயா மாமன் அவரை வச்சிருக்காரு. அவர் என்ன ஒரு விலங்கு பட்டு அங்க இருந்து வந்திருக்காரு. யூடியூப் சேனல் எடுத்து வாட்ஸ்அப்ல போயின்னு இருக்குன்னா அவரு ஒரு புண்ணியத்தை இவருக்கு கலை தொழில ஆர்வமா இருந்தோட்டு அவர் வந்திருக்காரு. இந்த மாதிரி கேமராவோட வந்து வாட்ஸ்அப் சேனல்ல யூடியூப் சேனல்ல தங்கர ஐயா கொஞ்சம் தங்கராசு பாத்திருக்க அந்த மாதிரி இந்த புண்ணியவானுக்கு வந்திருக்காரு. கார் போட்டு வந்திருக்காருன்னா இவரு செய்த புண்ணி இவருக்கு அவர் வரமாட்டேன்னு நம்மளே எதிர்பார்க்கல. அதான் 4ஆம் பதி சேரணும். நம்ம ஆரத்தெல்லாம் வாழத்தோப்புல போயின்னு இருக்கா? வாழத்தோப்புல உங்க அம்மா கத்திரி தோப்புல போகுது. எல்லாம் செவடியா போன மாசி சாப்பிடுறான். வாழத்தோப்புல போலாம். மூஞ்ச பச்சா எல்லாம் கருப்பு மொழியா அந்த கீரிப்புல மாதிரி. கச்சிராயத்தன் அன்னைகளை சார்ந்த அருமை அண்ணார் ஆசை தம்பி அவர்களால் அதாவது பொன்னாடை சொல்லக்கூடாது. சின்ன பையன் வாழ்த்தக்கூடாது இல்ல. அவர் மனசுல கொஞ்சம் ஊத்தினே இருந்தது. எல்லா வாரம் போறோம். இந்த சிவராமா நம்ம அந்த வாத்தியார் வேறதுக்கு இப்ப 2 வருஷமா இப்ப இந்த வருஷத்துல நீ எல்லாம் வாத்தியாருக்கு பொன்னாடி வேஷம் நடத்துற. இந்த சமாவை எல்லாம் பாத்துருக்காங்க இல்லம்மா. வேகக்குள்ள சின்னதுரை வாத்தியாருக்கு சடையாமத்தூர் காசிநாத வாத்தியார் ஆடிந்தாரு. அவன் சடையாமத்தூர் பாடத்துக்கு எடுத்துக்கின்னு நம்ம குரு வாத்தியாருங்க வேஷம் ஆடிந்தாரு பெண் வேஷம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமலாங்குளம் ராமச்சந்திரன் ஆடிந்தாரு. அதை விட்டா பொன்னாமது சக்கரை ஆடிந்தாரு. அதை விட்டா மூட்டத்து களியும் ஆடிந்தாரு. அதை விட்டு மறுபடியும் குமலாங்குளத்து கணேசன் ஆடிந்தாரு. அந்த இடத்துல நீ வந்திருக்கேன்னா அவருக்கு ஒரு என்ன நாராயணபுரத்து சிவராமனுக்கு நான் ஒண்ணுமே செய்யலமாமா செய்யணும் இல்ல. அப்படியே அதை கொடுக்கணுன்ற ஒரு மனம் தான் கொடுப்பாங்க. ஆடை மாடத்தை மதிப்பது ஆடை. அப்படியே பட்ட வஸ்திர தானம் இதை எடுக்கவே மாட்டோம். அவர்கிட்ட வைக்கணும் பள்ளிப்பட்டுல எல்லாருக்கும் யாருக்கும் வந்து குறை இல்லாது இந்த மானத்தை காக்கக்கூடியது. அது ஒண்ணு தானே. காய்ச்சி இன்னைக்கு வாங்கி போனா நாளைக்கு செலவு பண்ணுவோம். இதுதான் மானத்தை மறைக்கக்கூடியது வஸ்திர தானம். அன்னார் அவருடைய பாதத்திற்கும் ஊர் பொதுமக்கள் அன்னருடைய பாதத்திற்கும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நாடக ஆசான்கள் அன்னருடைய பாதத்திற்கும் உமக்கும் அடியவன் அநேக கோடி வணக்கம். அந்த புறம் சார்ந்து மனைவி பாஞ்சாலி வந்து வார்த்தையாடு நாளைக்கு போய் வந்துருவேன். மலையில போய் அங்கேயே உட்காந்துக்க முடியாது. நான் கடவுளா நானு? நான் போய் தான் வரேன் 28 வருஷமா. எரிமலையில பேசுவோம். என் மலைக்கு போகலாம். மலை
அப்படியே மட்டும் ஒரு கருத்து பெருத்த சபையின் முன்பாகத்தானே என்னை அழைத்தீர் அல்லவா அந்த கருத்து யாது இந்த இடத்தில் எதற்காக ஒன்னாலும் என்றால் விவரமாம் ஏகப்பட்ட அடைந்து இன்றோ காட்டை அழித்து காண்டோர் இந்திரபாத் பார்த்தானே சீர சிறப்பாக ஆமா வாழ்ந்து வருகின்றோம் அதனால எந்த ஒரு குறைபாடு என்பது கிடையாது இருவரும் சதியமாக வருவோம் யார் வர பாப்போம் அப்படி எப்படியாக இதோ தர்மநாயகம் அம்பாள் திரௌபதி அமர்ந்து கொண்டு இருக்க சில உலகம் சுத்தமுடியான நாரத பெருந்தேக சபை நாடி வருவதாக